ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே சாட் பண்றதுக்காக வாட்ஸ்அப் ஆப் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். இப்படி வாட்ஸ்அப்ல நம்ம சாட் பண்றப்போ நமக்கு வர இன்கமிங் மெசேஜஸ்க்கும் சரி, அவுட் கோயிங் மெசேஜஸ்க்கும் சரி, நார்மலாவே ஒரு டோன் ஒண்ணு காரும். ஸோ அந்த டோன நம்ம எப்படி எனேபிள் பண்றது? சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் சாட் பண்றப்ப அந்த டோன் வரலன்னா, இந்த வீடியோ மூலமா நம்ம அந்த கன்வர்சேஷன் டோன எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறப்ப இல்லாட்டி நமக்கு இன்கமிங் மெசேஜ் அவுட் கோயிங் மெசேஜ் போகிறப்ப அந்த சவுண்ட் வர டோனை நம்ம எப்படி எனேபிள் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோனரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா, நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா, முதல்லையே கன்வர்சேஷன் டோன்ஸ் ப்ளே சவுண்ட்ஸ் ஃபார் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் மெசேஜஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது டிசபிள் பண்ணியிருக்கு. ஸோ நான் இதை இப்போ எனேபிள் பண்ணுறேன். இப்படி எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காவது சாட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் போகிறப்பையும் அவங்க மெசேஜ் வரப்பையும் உங்களுக்கு ஒரு டோன் ஒன்று காட்டும். இந்த கன்வர்சேஷன் டோன் தான் அது. ஸோ இப்படி தான் நம்ம வாட்ஸ்அப் ஆப்பில் கன்வர்சேஷன் டோனை நம்ம எனேபிள் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. தேங்க்யூ.